மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அரசு மருத்துவர் என ஏமாற்றியதுடன் 3 பேரை திருமணம் செய்து நகைகளையும் பணத்தையும் திருடியதாக பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். திட்டை ஊராட்சிக்குட்பட்ட குளக்கரை தெருவைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது தாயை சிதம்பரம் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். அங்கு மருத்துவர் என கூறி அறிமுகமான நிஷாந்தியுடன் அவருக்கு கடந்த 20ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. சமூக வலைதளத்தில் மணமக்களின் புகைப்படத்தை கண்டு அதிர்ந்தார் புத்தூர் வாய்க்காங்கரை தெருவைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவர். 2017ஆம் ஆண்டு மீரா என்ற பெயரில் தன்னை திருமணம் செய்துவிட்டு 2021இல் விட்டு சென்று விட்டதாக சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் அப்பெண் கொடியம்பாளையத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பதும் 2010இல் நடைபெற்ற திருமணத்தின் வாயிலாக இவருக்கு மகனும் மகளும் இருப்பதும் முதல் கணவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்ததும் தெரியவந்தது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட லட்சுமி விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார்.